மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சியில தாமிரபரணி சுத்தம் பண்ணதுக்காண்டி போட்டாங்க. தாமிரபரணிக்கும் முதல்ல மாநகராட்சிக்குமே எந்த கடமையும் இல்லை. பீட்டபிலிட்டியோட சார்ந்து இதுவரை 4 கலெக்டர் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. பல சுத்திகரிப்பு பண்ணியிருக்காங்க, ஒன்றும் நடக்கல. 20 வருஷங்களுக்கு மேலாக சாக்கடைகளும் குப்பைகளும் தாமிரபரணியில மாநகராட்சி தான் போட்டுருக்கு. மாநகராட்சி எல்லையே 14 கிலோமீட்டர் தாமிரபரணியில் இருக்கு. ஆனால் குப்பைகளின், சாக்கடைகளின், மனித கழிவுகளின் தாமிரபரணிகள் ஆரம்பமே எங்கன்னு பார்த்தா மாநகராட்சி தான். மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் நடத்துறாங்க. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு மைக்கு வச்சு தாமிரபரணி பக்கத்துல போய் எல்லாரும் குப்பைகளை போடாதீர்கள், கழிவுகளை போடாதீர்கள் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு மேயர் அவர்கள் சொல்றாங்க. எனக்கு வெறும் சிரிப்பு தான் வருது. இதே நடவடிக்கை தான் எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்குது. எங்கேயுமே கண்துடைப்புக்கு தான் நடத்துறாங்க. தாமிரபரணியிலேருந்து திருநெல்வேலி ஃபுல்லா போற கழிவுநீர் ராமையம்பட்டியில போச்சு. இன்னைய வரை அது சுத்திகரிக்கப்படாமல் தான் கழிவுநீர் ஆற்றோட கலந்துகிட்டு இருக்கு. 8 குளங்கள் வம்பா போய் மீண்டும் தாமிரபரணி எல்லாம் கிடக்கு. மீண்டும் 2வது முறையாக பாதாள சக்கடை கொண்டு வந்திருக்காங்க. 20 வருஷமா ஒரு பாதாள சக்கடை தாமிரபரணி திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு 60 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க. பாதாள சக்கடை சரியில்லை. இப்போ ஒரு 250 கோடி ரூபாய் பாதாள சக்கடை போடுறாங்க, சரியில்லை. என்னைக்குதான் சரி வரும்? 20 வருஷமா சரிபடாத பாதாள சாக்கடை, 25 வருஷத்துக்கு மேலாக சாக்கடை கலக்கிற திருநெல்வேலி, இதை கண்டுகொள்ளாத மாநகராட்சி இன்னைக்குதான் புத்தனுக்கு திடீர்னு ஞானோதயம் பெற்ற போய் இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்கறாங்க, ஐயா நீங்க என்ன செய்யணும்? தாமிரபரணிக்கு வந்து அளோ யாரும் குப்பையை போடாதீங்க, கழிவுநீர் சேர்க்காதீங்க, நாங்க போய் சொல்லணுமா? மேயர் அவர்கள் சொல்றாங்க. கேலி கூத்தாக இருக்கு. தாமிரபரணி சுத்தம் செய்யாது. அறிவியல் பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக செயல்படும். இதே அனுமன் நதியை சுத்தம் பண்ணது எந்தவித நிதியும் வாங்காம செஞ்சோம். அதே மாதிரி நாகர்கோயில் பழையாற சுத்தம் செய்தோம். முதல்ல தாமிரபரணியோட அளவு வேணுமே, சர்வே எடுக்கணுமே, டிஜிட்டல் சர்வே எடுங்க. இதுதான் தாமிரபரணியோட அளவு. இங்க குப்பைகள் இருக்கு, இங்க வந்து ஆக்கிரமிப்புகள் இருக்குன்னு வேண்டாம். சர்வே எடுக்க மாட்டேங்கிறீங்களே, இது ஏன்? முதல்ல அளவு பண்ணணும்ல. இந்த அளவுக்குள்ள தாமிரபரணி இருக்குன்னு அதுவே பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதனால இந்த கூட்டத்துக்கு சூட்டபிலிட்டியே வரல. தாமிரபரணிக்கு பொறுப்பே வந்து பொதுப்பணித்துறை தான். ஒருத்தர் வரல. இவங்க என்ன கூட்டம் நடத்துறாங்கன்னு தெரியல. மக்களை ஏமாற்ற பணிதான் நடக்க தொடங்கி இருக்குது. இன்னைக்கு சொல்றேன், இன்னும் 5 வருஷம் கழிச்சும் தாமிரபரணி இதே போலதான் இருக்க போது. நான் 20 வருஷமா கூட்டத்தில் நடந்திருக்கேன். எனக்கு நல்ல தெரியுது, அறிகுறிகள் தெரியுது. இவங்க நடத்தவே போறதில்லை. சும்மா ஐவாட்சி தான் இந்த கூட்டம். அதனால மக்கள் விழிப்படுத்தணும், நல்லது நடக்கும். தாமிரபரணிக்கு நடக்கும் வரை விட மாட்டோம். இது பொதுமக்கள் கிருஷ்ணகுமார்.